பாரதி, இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? சுமங்கலி பூஜை நடக்குது. தன்னோட கணவன் தீர்காயுசா இருக்கணும்னு நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு அற்புதமான நாள் இது. இந்த மாதிரி புருஷன் உயிருக்கு மரண கண்டம் இருக்குன்னா 9 சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு புடவை, குங்குமம், தாம்பூலெல்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சுமங்கலி பூஜை அன்னைக்கு அபசகுணமா கனவு வந்தா இந்த கோயில் அம்மனுக்கு 100 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்குவாங்க. நீயும் அந்த மாதிரி பண்ணு. எந்த அபசகுணமும் நடக்காம அந்த கடவுள் விதியை மாத்தி எழுதுவாரு. உன் புருஷன் உயிருக்கு ஒன்னும் ஆகாது. சாமி, நீங்க சொல்ற மாதிரியே சுமங்கலி பூஜைய நான் உடனே பண்றேன். நல்லதுமா. 9 சுமங்கலிகளை பூஜைக்கு கூட்டிட்டு வர நான் எல்லா ஏற்பாட்டையும் செய்யறேம்மா. இன்னைக்கு 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள பூஜையை செய்யணும். என்ன ஆனாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் நீ செஞ்சே ஆகணும். உடனே போய் பூஜைக்கான எல்லா பொருட்களையும் வாங்கிடு. நானும் இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சாமி, நான் உடனே புறப்பட்டு போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு வந்துடுறேன். சரிம்மா, நீ நம்பிக்கையா போயிட்டு வா. விதிய மதியால வெல்லலான்னு சொல்லுவாங்க. உன்னோட நம்பிக்கையும் வேண்டுதலும் கண்டிப்பா உன் புருஷனை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்தி நல்லபடியா வாழ வைக்கும். நீ போயிட்டு வாமா. சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்தோ தீர்க்க சுமங்கலி பவ. வர சாமி. போயிட்டு வாமா. பாரதி, நீ இன்னைக்குதான் சுமங்கலி பூஜை பண்ண போறியா? ஆமாமா, சாயந்தரம் 5 மணிக்கு கோயில்ல நடக்க போற பூஜையில 9 சுமங்கலிகளை வர வச்சு அவங்களுக்கு புடவை தாம்பூலம் கொடுக்கறது மட்டும் இல்லாம 100 தேங்காய் உடைச்சு நேர்த்திக்கடன் செய்யறதாவும் வேண்டிக்கிட்டேன். அப்படியா? நல்ல விஷயம்தான். சுமங்கலி பூஜை பண்ணுனா அத பண்றவங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகும். உன் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டணும்னு பார்த்தா நீ சுமங்கலி பூஜை பண்ண போறியா? நீ எப்படி இத பண்றன்னு நானும் பாக்குறேன். பாரதி, நீ வேணா பாரேன், இந்த பூஜை முடிஞ்சதும் நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. வாய் மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருமா. பாரதி, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ சுமங்கலி பூஜை பண்ற. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற நாங்க எல்லாரும் அந்த பூஜையில வந்து கலந்துக்கிறோம். நீ உன் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு உன் மனசுல தோணுனதா சொல்ற. கவலைப்படாத, அப்படி எதுவும் நடக்காது. கடவுளை நல்லா வேண்டிக்கோ. நீ நினைச்சபடி நடக்கும். பாரதி, நீ பூஜை பண்ற நேரத்துக்கு நான் கரெக்டா வந்து சேர்ந்துட்டேன் பாத்தியா? இன்னைக்கு நானும் பூஜைக்கு வர போறேன். சரிங்க. எங்கேயோ தூரத்துல இருக்கிற நம்மளுக்கு பிடிச்சவங்கள இல்ல தெரிஞ்சவங்களையும் சம்பந்தம் இல்லாம நம்ம யோசிக்கிறப்போ அவங்க நம்ம எதிரில வருவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம். அப்ப நம்ம மனசுல அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லும். அது சரியாவும் இருக்கும். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல நம்ம உள்ளுணர்வுகள் நம்மள வழி நடத்தி கூடவே தான் சார் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மனசு சொல்றத முழுசா நம்பணும். அப்படி நம்ப ஆரம்பிச்சோம்னா நாம தேடுற விஷயம், நாம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்க இப்ப சொன்ன எல்லா விஷயமுமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை என்னால நம்ப முடியுது பாரதி. சரி, பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்ல சார், இனிமேதான் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு வாங்கறதுக்கு போகணும். சரி வாங்க பாரதி, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து வாங்கலாம். ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இது எனக்கு பழக்கமான வேலைதான், நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு நான் இத பண்றேன். அதுக்கு எதுக்கு சார் நீங்க வரணும்? அட போங்க பாரதி, எல்லாமே உங்க இஷ்டப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே தான் நடக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நானும் நினைக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம எனக்கும் நான் நல்லா இருக்கணும்னு என் மேலேயும் அக்கறை இருக்கும்ல.
என்ன சொன்னீங்க? ஆ, 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 அது அதாவது எனக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா பாரதி? சரி சரி, பேசிட்டே இருந்தால் லேட் ஆகிடும். வாங்க போகலாம். ஆ. சொல்லுங்க மேடம். சங்கர், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். என்கிட்ட பாரதின்னு ஒருத்தி ரொம்ப நாளா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அவ கழுத்துல இருக்கிற தாலிய நீ அறுக்கணும். இவ்வளவு தானே மேடம்? ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு தகவலை சொல்றேன். மித்ரான்னு ஒருத்தவங்க வந்து உன்னை பார்ப்பாங்க. உனக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி இருக்க கூடாது. எங்க பாரு, உன்னை நம்பிதான் கொடுக்கறேன். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலிக்கு உத்தரவாதம் கிடையாது. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நீங்க சொன்ன விஷயத்த கச்சிதமா இந்த சங்கர் முடிச்சு தருவான். கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது மேடம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, காதும் காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிச்சிரு. சரிங்க மேடம். நான் அந்த சங்கர் கிட்ட பேசிட்டேன். அவனுடைய நம்பரை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீ உடனே அவனை நேர்ல போய் பார்த்து பேசி பாரதி பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி காரியத்தை முடிக்க சொல்லு. எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க இவ்ளோ இன்ட்ரெஸ்டா சாரி செலக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பாரதி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பூஜையில் கலந்துக்கிற பொண்ணுங்களுக்கு புடவை கொடுக்க வாங்குறீங்க. அது நல்லதாக இருக்கணும்னு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். புடவை நல்லா இருந்தால் அதை வாங்கிட்டு போகிற பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. மனசார உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அதுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப். இதோ இந்த புடவையெல்லாம் செலக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே தான் சார். நீ குட்டி பையா, வா நம்ம போய் பேண்ட் ஷர்ட் பார்க்கலாமா? என்ன சொல்ற? போலாம். சரி வா நம்ம போய் பார்க்கலாம். அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னு கேக்குறியா? எனக்கு ஒன்னும் தெரியலையே தமிழ். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்றாரா இல்ல எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்காரான்னு நானே அப்பப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனாலும் அப்பா புடவை எடுக்கிறதுல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாரதி, என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. புடவை பாருங்க, நல்லா இருக்குல்ல? புடவை எல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க.